بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் தோன்றிய எத்தனையோ மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு அழிந்து போயிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை எந்த அழிவுக்கும் உள்ளாகாமல் தொன்று தொட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இனியும் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரை இந்த மார்க்கம் அழியாமல் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை, இந்த நெறியை பாதுகாக்கக்கூடிய வேலையை இறைவன் பொறுப்பேற்றிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த போதனையை, இந்த மார்க்கத்தை நாமே அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம். இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவன் கியாமத் நாள் வருகின்ற வரை இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான்? அல்லாஹ்வே இந்த பூமிக்கு வந்து பிரச்சாரம் செய்வானா? எதிரிகளை ஒடுக்குவானா? அப்படி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கவில்லை. இறைவன் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாக்கிறான் என்றால், மனிதர்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை பாதுகாக்கிறான். இந்த கொள்கைக்காக, இந்த கொள்கையை காப்பதற்காக எதையும் செய்யக்கூடிய தியாகிகளை அல்லாஹ் உலகத்திலே உருவாக்குகிறான். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எதை விலையாக கொடுக்க நேர்ந்தாலும் அதை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். செல்வத்தை விட, தாய் தந்தையரை விட, உறவினர்களை விட, நண்பர்களை விட, ஒரு மனிதன் பெரிதாக நினைக்கின்ற அவனுடைய உயிரையும் விட மேலாக இந்த மார்க்கத்தை மதிக்கக்கூடியவர்களை, பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்குவான். அவர்கள் இது போன்ற பல தியாகங்களை செய்து இந்த கொள்கையை அழிய விடாமல் இந்த கொள்கையை பாதுகாப்பார்கள். இவர்கள் தான் கொள்ளாளர்கள், பாதுகாவலர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களை உண்மையான மூமின்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டார்கள். அப்படி மாறு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வலவுக்கு ஆபாகும், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடப்பவர்கள் அவர்களின் தந்தையர்களாக இருந்தாலும் சரி, அபுனாகும், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இஹ்வானகும், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அசீரத்தகும், குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். உலாயிக்க கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களின் உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை ஆழ பதித்திருக்கிறான். இவருடைய உள்ளத்திலே ஈமானை அல்லாஹ் பதித்திருக்கிறான். எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க! ஈமான அல்லாஹ் ஆழமா பதிக்கிறான். பதிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒருவருடைய உள்ளத்திலே ஈமானை அல்லாஹ் பதித்து விட்டால் அந்த ஈமான் உள்ளத்திலிருந்து வெளியேறுமா? அவன் காபிரா மௌத்தா போவானா? இந்த கொள்கையை விட்டு தடபுரளுவானா? புரள மாட்டான். யாருக்கு இந்த உறுதியை கொடுக்கிறான்? ஈமானுடன் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை இறைவன் யாருக்கு தருகிறான் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்காக தந்தையை விட, தாயை விட அல்லாஹ்வை நேசிக்கிறாரே அவருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை, இந்த சிறப்பை தருகிறான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இந்த மக்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு சிறப்புகள் பாருங்க! அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது.
இந்த மக்களுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? உலாயிக ஹிஸ்புல்லா, இவர்கள் தான் அல்லாஹ்வின் படையினர். ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வின் படையினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வின் படையினர் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மக்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிறார். ஆக இந்த மார்க்கத்தை இறைவன் எப்படி பாதுகாக்கிறான் என்று சொன்னால், இது போன்ற தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் மூலமாகத்தான். நாம் அப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ம நேசிக்கணும். குடும்பத்தினர்கள், உறவினர்கள், தாய் தந்தையினர்கள், மற்றவர்கள் எல்லோரையும் நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசிக்கிறது எப்படி இருக்கணும்? மற்ற எல்லோரையும் விட அல்லாஹ்வை நேசிக்கணும். தாய் தந்தையர்கள் மீது, உறவினர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அதை விட அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசம் கடுமையாக இருக்க வேண்டும், அளப்பரியதாக இருக்க வேண்டும். அதான் ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது, ஜிஹாது செய்ய வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த மக்களிடத்துல நீ சொல் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அது திருமறை குர்ஆனில் இன்றைக்கும் அந்த வசனம் இருக்கிறது. புல், நபி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள் தந்தையர்கள், அபுனாவுக்கும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் நீங்கள் கட்டிய மனைவிகள், அசீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம். எதெல்லாம் மனுஷன் பெருசா நினைக்கிறானோ, எதுக்கெல்லாம் மனுஷன் கொள்கையில அடிப்பிரல்வானோ, கொள்கை இழப்பானோ, அந்த அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். உன்னுடைய பெற்றோர், நீ பெற்றெடுத்த பிள்ளை, சகோதரன் சகோதரி, மனைவி மக்கள், குடும்பம், அம்வாலு குத்தரத்துமுஹா, நீ சம்பாதிக்கக்கூடிய செல்வம், திஜாரத்தும் தக்ஷௌன கசாதஹா, எந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வியாபாரம், மசாக்கினு தருளவுனஹா, நீங்கள் நேசிக்கக்கூடிய இடங்கள், சொத்து பத்துகள். நிறைய சொத்து பத்துகள் வாங்கி போட்டுருப்போம், இடங்களை நேசிப்போம். இதெல்லாம் மனுஷன் பெருசா நினைக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கிறான், இன்கானா ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இவையெல்லாம் அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வின் தூதரை விடவும் வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அவருடைய பாதையில் போரிடுவதை விடவும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், இதையெல்லாம் விட நீங்க அதை நேசிச்சீங்கன்னு சொன்னா, ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை கொண்டு வரும் வரை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுகிறான். ஏன்னா அந்த நேரத்துல இந்த போருக்கு போகாம பல பேர் கொள்கை இழந்தாங்க. குடும்பம் இருக்குது, போர்ல போய் இறந்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளைய பார்க்க முடியுமா, மனைவியை பார்க்க முடியுமா, நம்ம பெற்றோர்களை பார்க்க முடியுமா, உறவினர்களை விட்டு பிரிய வேண்டியது வருமே, இந்த சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் இழக்க வேண்டியது வருமே, நாம் வாங்கி போட்ட சொத்து பத்துகளை எல்லாம் அனுபவிக்க முடியாத நிலை வருமே, இவ்வளவு பெரிய தொழிலை நாம் உயர்வான நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அதை விட்டு செல்லக்கூடிய நிலை வருமே என்றெல்லாம் மனிதர்கள் பார்த்து இந்த மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த விஷயங்களை தேர்வு செஞ்சாங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் விட பெருசா போயிருச்சா, இந்த மார்க்கத்தை விட உங்களுக்கு பெருசா போயிருச்சா, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. இந்த கொள்கையை நீங்க எப்படி நேசிக்கணும், இது எல்லாத்தையும் விட பயங்கரமா நேசிக்கணும். அல்லாஹ்வுக்கு தான் உங்களுடைய உள்ளத்தில் முதலிடம், இந்த மார்க்கத்துக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லி காட்டுறோம் சொன்னா, இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேர் முஸ்லிம்களை வாழ்றாங்க, ஆனா அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? பேருக்கு முஸ்லிம், அவ்வளவுதான். தொழில இஸ்லாமிய ஒழுங்குமுறைகளை பேணுகிறார்களா? குடும்பத்துல இஸ்லாம் சொன்ன மாதிரி குடும்பத்தை நடத்துறாங்களா? பார்க்க முடியல. ஏன்? இந்த உலகமே பிரதானமானது, இதான் நிலையானது, மறுமையை பத்தி எந்த நம்பிக்கையும் இல்லை. இவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி காட்டுறான், கொள்கை இழக்கக்கூடியவர்களுக்கு.
அல்லாஹ் எல்லாருக்கும் சோதனை வைப்பான். கொள்கையில உறுதியா இருக்கிறாங்களா என்று எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயத்தார்களுக்கும் அல்லாஹ் சோதனை வச்சிருக்கிறான். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்துக்கு கொள்கையில் அல்லாஹ் சோதனை வச்சா. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றதா இருந்தா பயங்கரமான தியாகங்களை எல்லாம் செஞ்சுட்டு வரணும். தலையில் நடுவுல ஒரு ரம்பத்தை வச்சு வெட்டுவான், உடம்பு 2 கூறா பிளக்கப்படும். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு பெரிய சோதனை. இரும்பு சீப்புகளை வச்சு சதையை கிழிச்சான், இந்த மார்க்கத்தை விட்டுது என்பதற்காக. இதெல்லாம் அவர்களை அவருடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றவில்லை, சகித்துக் கொண்டு இந்த கொள்கையிலே வாழ்ந்து மரணித்தார்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம நாட்டுல கூட தௌஹீத் வளர்ந்த காலத்துல இந்த மாதிரி சோதனைகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம வாழும் சொன்னா எந்த நிர்பந்தமும் எந்த பயங்கரமான கஷ்டங்களும் இல்ல. நமக்குன்னு ஒரு பள்ளி நபி வழி அடிப்படையில தொழுவதற்குரிய அருமையான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நம்ம கொள்கையை சோதிப்பா சில விஷயங்கள்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, நீங்க சொர்க்கத்துக்கு சும்மா போயெல்லாம் நினைக்கிறீங்களா? உலம்மா யாலமில்லாஹு அல்லதீன ஜாது மின்கும் வ யாலமஸ் சாபிரீன், உங்களில் போராடக்கூடியவர்கள் யார், யார் சகிப்புத்தன்மை மிக்கவர், இதையெல்லாம் நம்ம சோதிக்காம நீங்க சும்மா சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நினைக்கிறீங்களா? சொர்க்கம் என்ன சும்மாவா இருக்குது? எல்லா பேரும் நுழைஞ்சவங்க உள்ளக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரும். அந்த சோதனையில் நீங்க எல்லாம் ஜெயிக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு இந்த சோதனைகள்லாம் வைக்கிற சில விஷயங்கள்ல நபி வழிக்கு மாற்றமான திருமணங்கள் நடக்குது. வரதட்சணை திருமணங்கள் போகலாமா? மார்க்கம் தடுத்த ஒரு காரியம் ஒரு சபையில நடந்தா அந்த சபைக்கு போகலாமா? போகக்கூடாது. மீறி போனா இன்னக்கும் இதை மிசலும், நீ அவன மாதிரிதான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். வரதட்சணை வாங்கி ஒருத்தர் கல்யாணம் நடத்துறான், நீ போய் அங்கீகாரம் கொடுத்துட்டு வந்துட்ட, நான் வரதட்சணை வாங்கலேன்னு சொல்ல முடியாது, நீனும் வரதட்சணை வாங்கினே நல்லா எழுதுவான். ஏன்னா நீ அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கள, அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்கள. இப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கண்டிக்கிறான். ஆனால் சமுதாயத்துல பல பேர் இதையெல்லாம் கண்டுக்கிறாம உறவினருடைய கல்யாணம், அண்ணனுடைய கல்யாணம், தம்பியுடைய கல்யாணம், பக்கத்து வீட்டுக்காரர், நண்பர், இந்த மாதிரியான காரணங்களுக்காக கொள்கையில் சோரம் போகக்கூடிய நிலையை பார்க்கிறோமா? இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னவங்களே இன்னைக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமான நிகழ்ச்சிகளுக்கு வசூல் பண்ண வர்றாங்க. இந்த மாதிரி நகரத்துல இல்ல, ஆனா இந்த மேலப்பாளையம், கடையநல்லூர் இந்த மாதிரி சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கந்தூரி விழா கொண்டாடுறதுக்கு வசூல் பண்ண வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருந்து காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க. காசு கொடுக்காட்டினா ஊரை விட்டு விலக்கி வச்சிருந்தேன்னு சொல்லுவான். நல்லது, என்ன நன்மை வரப்போகுது? விலக்கி வச்சதுனால என்ன பாதிப்புகள் வரப்போகுது? ஒண்ணும் கிடையாது, நல்லாதான் இருக்க போறோம். ஆனா இதுக்காக வட்டாரத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்கிறதுக்காக காசு பணத்தை சிறுக்கான காரியங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எதுக்கு? ஊராருடைய அரவணைப்பு கிடைக்காது, ஊர்ல நம்மள ஒரு இதை மதிக்க மாட்டாங்க, இதுக்காண்டி கொள்கை இழக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த மாதிரியான மக்களை தான் திருமறை குர்ஆன்ல கண்டிக்கிறான். அல்லாஹ்வை நீங்க இப்படி விரும்பக்கூடாது, இப்படி நம்பக்கூடாது, அல்லாஹ் மேல நீங்க அளப்பரிய நேசம் வைக்கணும், அதுக்காண்டி தியாகம் செய்யணும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் 1400 வருடங்களுக்கு முன்னால் மறுமலர்ச்சி ஊட்டப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கையில வந்து கிடைச்சிருக்கு. இந்த மார்க்கம் சும்மாவா வந்துச்சு? இந்த மார்க்கம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த மார்க்கம் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னாடி எத்தனை தியாகங்கள் மலிந்து கிடக்கிறது, எத்தனை இஸ்லாமிய போர்கள் நடந்திருக்கிறது. எதுக்கு அந்த போர்கள்? இந்த மார்க்கத்தை காப்பதற்காகத்தான் அந்த போர்கள் நடத்தப்பட்டது. பல சஹாபாக்கள் தங்கள் உயிரை தியாகம் பண்ணாங்களே, எதற்காக? இந்த கொள்கையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, இந்த கொள்கையில் மரணிப்பதற்காக. ஆனா நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர் இந்த மார்க்கத்தை உயிரை விட மேலா மதிச்சு கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க? உறவு நம்ம நினைக்கிறோம். உஹது போர் நடந்துச்சு, பத்ரு போர். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலில் அன்சாரி தோழர்களை களத்தில் இறக்கி விடுகிறார்கள். போர்க்களத்தில் இறக்கி விடுறாங்க, போருக்கு போங்கன்னு 4 பேர் இறக்கி விடுறாங்க.
மக்கத்து காபிர்கள் சொல்றாங்க, நீங்களா யாரு? வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அன்சாரிகளை பார்த்து, நீங்களா யாரப்பா? நாங்க அன்சாரிகள், உங்களோட நாங்க சண்டைக்கு வரல, நீங்களா எங்களுக்கு தேவையே இல்ல. இன்னமா அரபுனா பனி அம்மினா, எங்களுடைய சாச்சா பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிடு, அவங்களோட சண்டைக்கு வர நீ யாரு என்று எதிரிகள் சொல்கிறார்கள். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கும் யா ஹம்சா, ஹம்சாவே எந்திரி, கும் யா அலி, அலியே எந்திரி, உமைதா போ. ஹம்சா, அலி, உமைதா இவங்க 3 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல இறக்கி விடுறாங்க. எதிரி பக்கம் யார் இருக்கா? உத்துபா, ஷைபா, வலீது. இந்த 3 பேர் எதிரி பக்கம். இந்த மூணு யாரு? எல்லா சாத்தாவுடைய பிள்ளைகள், வெத்த வந்த உறவுகள். போர்க்களத்துல குதிக்குது. உறவு அவர்களை தடுத்துச்சா? பார்க்கல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக உறவினர்கள் யார் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருசு, இந்த கொள்கையை விட மாட்டேன், உன்னை எதிர்க்க வேண்டிய நிலை வந்தாலும் எதிர்க்க தயாராகுவேனே தவிர அல்லாஹ் அனுமதிச்ச முறையில் உறவை பெறுவேன். அதுக்காண்டி உறவுங்கிற அடிப்படையில் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை எல்லாம் செய்ய சொன்னால் செய்ய முடியாது என்று அவர்கள் களத்துல குதிச்சாங்களே, அவங்களுக்கு ரத்த பந்த உறவு இருக்காதா? பாசங்கள் இருக்காதா? இதுதான் தியாகம். இந்த மாதிரி நம்ம தியாகம் செய்யறோமா ஒவ்வொரு விஷயங்கள்லையும்? உறவு என்று வந்து சொன்னால் கொள்கையை பார்க்க முடியல, உறவுக்காண்டி கொள்கையை மறந்து விடுகிறார்கள். இது இஸ்லாம் கிடையாது, இது நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி பெற்றோர்களை நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால நபி வழி அடிப்படையில நம்முடைய திருமணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அமைவதற்கு அற்புதமான சூழலை, சுமூகமான நிலையை அல்லாஹ் இன்றைக்கு ஏற்படுத்தி விட்டான். ஆனாலும் கூட பல பேரு வீட்டுல பெத்தவங்க கவலைப்படுறாங்க, இந்த மாதிரி அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கொண்டு கொள்கைக்கு மாற்றமான முறையில் நடக்கிறத பார்க்கிறோம். இது இஸ்லாமா? சாத் ரலியல்லாஹு அவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய தாயார், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய தாயார் நீ இஸ்லாத்துக்கு போகக்கூடாது மறுக்கிறாங்க. சாகல்ல உறுதியா நான் இந்த கொள்கை எல்லாம் இருப்பேன்னு சொல்றாங்க. தாயார் என்ன செய்யறாங்க? இனிமே நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நீ இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், பட்டியாக கிடப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்றாங்க. சாகல்ல கண்டுக்கிறல. 3 நாள் ஆச்சு. தாயாரு 3 நாளா சாப்பிடல, குடிக்கவே இல்லை. தாய் பாசம் இருக்காது அவங்களுக்கு. நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா என்ன செய்யல? இந்த கொள்கையை விட்டுட்டு தாய்க்கு பின்னாடி போகல. தாயார மதிக்கணும். தாய் அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடன்னு சொன்னா தாயை பேச்ச கேட்க கூடாது, அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும். தாயை விட அல்லாஹ்வை நேசிக்கணும், மார்க்கம் சொல்லி இருக்குது. இப்ப 3 நாள் ஆயிருச்சா, பசி தாங்க முடியாம அவங்களுடைய தாயாரு மயக்க வந்து உளுந்துடுறாங்க. அப்ப கூட உள்ளவங்க தண்ணி எல்லாம் எடுத்து தெளிச்சு அவங்கள முழிக்க வச்சு, இப்ப தாயார் என்ன செய்யறாங்க? சகோதரர்கள் அவங்களுக்கு எதிராக சபிக்கிறாங்க, இவன் நாசமா போயிருவான், இவன் அழிஞ்சு போயிருவான், வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. ஆனா இந்த கொள்கையை விட்டு அவங்க போகல. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இருக்கிறான், அப்பதான் இறங்குது வசனம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒயின் ஜாஹதாக அன் துஸ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதீஹுமா.
எனக்கு மாற்றமாக நடக்க சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் சொன்னால் அவங்களுக்கு கட்டுப்படாத ஒரு சாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்துல வேணா அவங்களுக்கு நல்லபடி நடந்து கொள், நல்ல முறையில் நடந்து கொள். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்து அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கி அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு பயான்கள்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கேள்விப்பட்டும் கூட பெற்றோர்களுக்காக நம்ம கொள்கை இழக்கிறோம்னு சொன்னா இது அல்லாஹ் ஏத்துக்கிறவானா? அல்லாஹ் இதை மன்னிப்பானா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை முகத்தாச்சனையை நம்ம நிறைய பேர் பார்க்கிறாங்க. நண்பரு, பக்கத்து வீட்டுக்காரரு, அதனால என்ன செய்யறது, மார்க்கத்துக்கு மாற்றமான நிகழ்ச்சிகள்ல போய் தெரியாம ஒளிஞ்சு வந்து சாப்பிட்டு வர்றது. இது சரியா? நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்லவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க வேண்டாமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க, இஸ்லாமிய தலைவர் ஆகுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சொத்து அபூபக்கர் அவங்களுடைய கையில கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்குரிய தனி ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சொத்து பத்துகளை சேமிச்சோம் சொன்னா நம்ம பிள்ளைகளுக்குரியது, வாரிசுகளுக்குரியது. ஆனா நபிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்கு யாரும் வாரிசு கிடையாது. பிள்ளை இருந்தாலும் வாரிசு ஆக முடியாது. அது பொது சொத்துல சேர்க்கப்பட வேண்டியது. நபிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம். இப்ப ஃபாத்திமா அவங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர்ட்ட வந்து, என் வாப்பாவா சொத்து விட்டு போயிருக்காரு, வாரிசு உரிமை அடிப்பில் எனக்கு கிடைக்க வேண்டியது, ஊர் உலகத்துல எல்லா பேரும் வாரிசு ஆகுறாங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கறது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஃபாத்திமா உங்களை சிறப்பிச்சு பல சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்ற அளவுக்கு சிறப்பிச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்க இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட கட்டளைக்கு மாற்றமாக ஒரு கோரிக்கை வைக்கும் போது அபூபக்கர் தெளிவா சொல்றாரு, லா கராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் அன் அஸில கராபதி. என்னுடைய உறவை நான் பேணுவதை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு எனக்கு ரொம்ப விருப்பமானது. என் பெத்த மகளை விட நான் உங்களை தான் நேசிக்கிறேன் சொல்றாரு அபூபக்கர். புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்க குடும்பம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு இந்த சொத்தை தர முடியாது மறுத்து விடுகிறார் அபூபக்கர். முகத்தாச்சனையை பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய மகளாக இருந்தாலும் சரி, மார்க்க என்ன சொல்லு அதுதான் சட்டம். இப்ப ஃபாத்திமா என்ன செய்யறாங்க, இதனால அவங்களுக்கு மத்தியில மனக்கசப்பு வந்து 6 மாத காலங்கள் அபூபக்கர் அவங்க பேசவே கிடையாது. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் நம்மகிட்ட பேசலையே, எதுக்கு இந்த பிரச்சனை, பேசாம சொத்தை நம்ம கொடுத்துருமே, யாருக்கெல்லாம் கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுத்தா என்ன கொடுத்துடலாமே என்று அவர்கள் இறை தூதருடைய கட்டளையை புறக்கணிக்கல. யாரா இருந்தாலும் சரி, யாரு பகைச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை தான் முக்கியம் சொல்லி கொள்கையில உறுதியா இருந்தாரா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மகளா இருந்தாலும் சட்டம் இதுதான், வளைஞ்சு போக முடியாது, வெளிந்து கொடுக்க முடியாது என்று சொன்னாரு அபூபக்கர். அடுத்து உமர் ஆட்சி வருது, அலி வந்து சொத்தை கேட்கிறாரு, கொடுக்க முடியாது, உமர் அவங்க மறுத்துறாங்க. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் இந்த போதனையை நிலைநாட்டுவதற்காக, இந்த கொள்கையை கடைபிடிப்பதற்காக எதையும் சகித்துக் கொள்ள தயாராக இருந்தார்கள். யாருடைய வெறுப்பு வந்தாலும் பரவாயில்லை, தைரியமா இருந்தாங்க. அதான் நமக்கு மறுமையிலே வெற்றியை கொடுக்கும். அல்லாஹ் மறுமையில நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான். யாருக்கு? இந்த கொள்கையை காப்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய துணிந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். என்ன வெற்றி? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். மறுமையில ஒவ்வொரு கூட்டமும் வரும். கல்ல வணங்கின கூட்டம், மண்ணை வணங்கின கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கின கூட்டம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வணங்கின கூட்டம், எல்லா பேரும் வருவாங்க. மறுமையில அறிவிப்பு செய்யப்படும், நீங்க எல்லாம் உலகத்துல யார வணங்குனீங்களோ அவங்களுக்கு பின்னாடி போங்க அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படும். எல்லா பேரும் என்ன செய்வாங்க, சூரியனுக்கு பின்னாடியே போய் நரகத்துல விழுந்துருவாங்க. கல்ல வணங்கணும், கல்லுக்கு பின்னாடி போய் நரகத்துல விழுந்துருவாங்க. இப்படி எல்லா பேரும் போயிருவாங்க. கடைசியில ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் நிக்கும். அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்பான், மாதா தந்தலீருன, இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, எதுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க, நீங்களும் போக வேண்டியதானே எல்லாரோட சேர்ந்து. அப்ப இவங்க சொல்லுவாங்க,
நன்தலிரு ரப்பனல்லதி குன்னா நாபுத், நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த இறைவனை எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் நாங்க வணங்கல. இந்த கல்லு, மண்ணு, மரம், செடி, கொடி, கபரு, கொடி இதெல்லாம் நாங்க வணங்கல. நாங்க ஒரு இறைவனை வணங்கணும், அந்த இறைவனை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மக்கள் சொல்லுவாங்க, மக்களோட சேர்ந்து நீங்க போகலாமே சொல்லும் போது இந்த மக்கள் சொல்லுவாங்க, பாரப்பனன் நாசபி துன்யா அலா அப்தரிமா குன்னா இலையும், இந்த உலகத்திலே இவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு தேவை இருந்தது, இவர்களுடன் ஒத்து போவதற்கு எங்களுக்கு அவசியம் இருந்தது. ஆனாலும் கூட இந்த உலகத்திலேயே அவங்களோட நாங்க சேரலையே, நாங்க தனியாக பிரிஞ்சு நின்றோம். உலகத்தில் சேர்ந்து போறதா இருந்தா உலகத்திலே சேர்ந்து போயிருப்போம், தேவை இருந்தது. ஆனா நாங்க தனியா நின்றோம், மக்களை விட்டு பிரிந்து இருந்தோம். வளர்ந்து சாகிபும் அவங்களோட நாங்க சேரல. மறுமையில சேருவோமா? உலகத்திலே சேராத நாங்க மறுமையில வெற்றி கிடைக்க போது இப்ப அவன் முன்னாடிக்கு போவோமா என்று சொல்வார்கள். கடைசியில் இறைவன் வந்து காட்சி தருவான், அவர்கள் எல்லோரும் இறைவனுக்கு சஜ்தா செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தர்றான்? இந்த கொள்கைக்காக பிரியக்கூடிய நிலை வந்தாலும் பரவாயில்லை, யாருடைய வெறுப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய நிலை வந்தாலும் பரவாயில்லை, இந்த கொள்கைக்காண்டி தியாகம் செய்கிறானே, அதையெல்லாம் சகித்துக் கொள்கிறானே, அவங்களுக்கு தான் அல்லாஹ் மறுமையில தன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, மறுமையில சொர்க்கம் என்ற பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய சிறப்பையும் அல்லாஹ் தருகிறான். இதை நம்ம கவனத்துல வைக்கணும். இந்த கொள்கை அல்லாஹ் வளர்ப்பான்னு சொன்னா இது மாதிரி கொள்கையில காக்க உறுதியா நிற்கக்கூடிய மக்களை வச்சு வளர்ப்பான். இன்னொரு முறையிலே வளர்ப்பான். அது என்ன முறை? சில பேர் அல்லாஹ் கொண்டு வருவான் கொள்கைக்காக, அவங்க இந்த கொள்கைக்காண்டி பயங்கரமா தியாகம் செய்வாங்க, போராடுவாங்க, முயற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னா, இவனால நிறைய பேரு கொள்கைக்கு வந்திருப்பான், இவன் கொள்கையை விட்டுட்டு ஓடிடுவான். இப்படி நடக்கும். இப்படியும் கொள்கை எல்லாம் வளர்ப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது, புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆள் போர்க்களத்தை பயங்கரமா இறங்கி வீரதரமா போர் செய்யறாரு, எதிரிகளை எல்லாம் வீழ்த்துறாரு, போர்ல அவருக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆனா கடைசியில் அவர் வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறார். இப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன பில் அப்தில் ஃபாஜிர், ஒரு கெட்ட மனுஷனை வச்சு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிலைபெற செய்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் நரகவாசியா போயிட்டான், ஆனா அவன் பல எதிரிகளை வீழ்த்தி இஸ்லாமியர்களுக்கு உதவி செஞ்சிருக்கான். இதே மாதிரி இன்னைக்கு பலருடைய நிலை இருக்குதா இல்லையா? இந்த கொள்கையை சொன்னவர்கள் தர்காவுக்கு போகக்கூடாது, சிறுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள், இந்த கொள்கையை பலருக்கு பரப்பி அவர்களை கொள்கைவாதியாக மாற்றியவர்கள் இன்றைக்கு கொள்கை இல்லாதவர்களாக மாறி இருக்கிறார்கள். எதை அவர்கள் கண்டித்தார்களோ அதே செய்யக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறார்கள். இப்படி நம்ம ஆளாயிடக்கூடாது. நம்ம இந்த கொள்கையை வளர்க்க பாடுபட வேண்டும், கடைசி வரைக்கும் இந்த கொள்கையில இருந்து மரணிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எப்படிப்பட்ட மக்களாக மாற்று. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌஹீதை பொறுத்தவரை அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விதிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த கொள்கை என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்புகள் இல்லாம தௌஹீது கிடையாது, இஸ்லாம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்ப்புகள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது எதிர்ப்பு பகிரங்கமா இருந்துச்சு. அவங்க கை ஓங்கி இஸ்லாமிய ஆட்சி தலைவராக ஆன போது அப்ப எதிர்ப்பு இருந்துச்சு, இல்லாம இல்ல. முனாஃபிக்குகள் மறைமுகமாக எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினாங்க. மொத்தத்தில் எதிர்ப்புகள் இல்லாம இருக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவ மினல் முஜ்ரிமீன், ஒவ்வொரு இறை தூதருக்கும் பாவிகளில் ஒரு எதிரியை நாம் ஏற்படுத்தாமல் இருந்ததில்லை. எந்த நபிமாரா இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கும் சொல்லி சில எதிரிகளை வச்சிருப்பான். எதிரி இல்லாத நபி யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் வலா நபியின் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தானு ஃபீ உம்னியதிஹி, உமக்கு முன்னாடி எந்த நபியை எந்த ரசூலை நாம் அனுப்பினாலும் அவர் பிரச்சாரம் செய்கையில் அவருக்கு எதிராக சைத்தான் குழப்பம் செய்யாமல் இருந்ததில்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதிர்ப்புகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், ஃபித்னாக்கள் இருக்கும். அது இருந்தாலும் தௌஹீத் வளரும். உதாரணத்துக்கு ஜப்பானியர்கள் மீனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த மீனை சாப்பிடுவாங்கன்னா உயிருள்ள மீனை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வரும்போது ஐஸ் கட்டில தானே மீனெல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க, செத்து போயிருக்கும்.
அது மார்க்கெட்ல விலை போகல. ஏன்னா இவங்க அதை விரும்ப மாட்டாங்க, உயிரோட ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு விரும்புவாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, கப்பல்ல ஒரு தொட்டியை வச்சு நீங்க பிடிக்கிற மீன் எல்லாம் தொட்டில போட்டுருங்க, கரைக்கு வந்தோம் உயிரோட வரும், அதை நம்ம இவங்களுக்கு கொடுத்து நல்ல விலைக்கு வித்துடலாம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிக்குது. அதே மாதிரி பிடிக்கிற மீன்கள்லாம் தொட்டில போடுறாங்க, கரைக்கு வருது. அந்த மீன் விலை போகல, ஏன் அது உயிரோட இருக்குது, ஆனால் சோம்பேறி மீனா இருக்குது, நல்ல துள்ளி குதிக்கல, அது வீரியத்தை இழந்திருக்குது, அதையே அவங்க விரும்பல. இப்போ ஒரு அறிவியலாளர் ஒரு ஐடியா சொல்றாரு, உங்க மீன் நல்ல மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க பிடிக்கிற மீன்லாம் தொட்டில போட்டுருங்க, போட்டதோட இல்லாம 2-3 சுறா குட்டிங்க இருக்கும்ல, அதையும் சேர்த்து போடுங்க. இப்ப இந்த சுறா குஞ்சு என்ன செய்யும், அந்த மீன்களை பூரா விரட்டிக்கிட்டே தெரியும். இது விரட்ட விரட்ட அந்த மீன்கள்லாம் சுறுசுறுப்பா இருக்கும், எதுவுமே தூங்காது, ஒரு இடத்துல இருக்காது, 2-3 மீன்களை சாப்பிடும். ஆனா மத்த மீன்களை ரொம்ப அலாட்டா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அதே மாதிரி போட்டாங்க. அந்த மீன்கள் நல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமான நிலையில கரையில ஒதுங்குச்சு. இப்படி ஒரு சம்பவம். இதே மாதிரி தான் நமக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பா இருப்போம், நம்ம கொள்கையில உறுதியா இருப்போம். எதிர்ப்புகள் இல்ல, நாமளும் வீரியம் இழந்து சோம்பலாயிருவோம். இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொள்கைக்கு எப்பவும் எதிர்ப்பு இருக்கும் என்ற நிலை ஏற்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி ஹத்தா யஅதியஹும் அம்ருல்லாஹ். என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தினர் சத்தியத்துக்காக போராடிக் கொண்டே இருப்பார்கள், மறுமை நாள் வருகின்ற வரை போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும், போராடாமல் அவங்க இருக்க மாட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்துல வச்சு இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்து போராடி இறைவனுடைய அருளை பெறக்கூடிய நன்மை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah